அற்புதமானந்தம் சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதமானந்தம் மெய்யன்பர்களே, இந்த விசுவாச வருஷ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கும்பராசிக்கு இன்பம் சேர்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும், துன்பம் விளக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது உங்கள் கையில் இருக்குது. ஏன் உங்கள் கையில் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, கும்பராசிக்கு 2ஆம் வீடு மீனம், தனம் குடும்பக்காரகனம். கும்பத்துக்கு 11 லாபாதிபதியும் அவர் தான், குரு தான். அவர் போய் இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்துக்கு 5ல் போய் உட்காந்துருக்கார். மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு நினைச்ச செயல் சிறப்பாக அடையும். ஆனால் நீங்கள் கடுமையாக முயலணும். கடுமையாக முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க. இந்த முறை வெளிநாட்டு யோகம் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2ஆம் வீடு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் தீரும். நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்கன்னா எல்லாமே ஓகே. ஏன்னா 2ஆம் வீட்டில் போய் நிற்கிறது நீங்கள் தான். சனீஸ்வரன் தான் 2ல் போய் நிற்கிறார். கும்பராசினுடைய அதிதேவதை அவர், அதாவது அதிபர் அவர் தான். கும்பத்தினுடைய அதிபர் இன்பமாக போய் எங்கே நிற்கிறார்? மீனத்தில் நிற்கிறார். கண்டிப்பாக கடல் கடந்த பயணங்கள் யாருக்கு? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கடல் கடந்த பயணங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசங்களுக்கெல்லாம் கல்வி கடுமையாக போராடினால் மதிப்பெண்கள் நிறைய வாங்குவீங்க. கும்பராசியை சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறேன், நல்லா படிச்சிங்கன்னா மார்க் அதிகம் வாங்குவீர்கள். அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா படித்தா வராதா? அதிர்ஷ்டம் இருக்கா சார்? அதிர்ஷ்டம் நீங்களே லக்னாதிபதி அங்கே போயிருந்ததுனால உங்கள் முயற்சி தான் அங்கே அதிர்ஷ்டமாக மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி அமைப்பு அது அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லை. ஆனால் முயன்றதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதுக்கான நேரம் இந்த ஆண்டு கும்பராசி. சரி, வேலை கிடைக்குமா? கிடைக்கும். வீடு கட்டுவோமா? கட்டுவீங்க. கடன் அடைச்சிடுவோமா? வாங்கின கடன் அடைச்சிடுவீங்க. எப்படி எல்லாத்துக்கும் ஆமாம் போகிறீங்களா? எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? 5ஆம் இடத்துல குரு போய் நின்று 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம்லாம் வரும். அப்போ நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். 2ஆம் வீடு 2-11க்குரியவர் 5ல் போய் இருந்து அந்த 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் வீட்டை பார்த்தா என்ன? லாபஸ்தானம். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள், அவங்க அதான் கும்பராசிக்கு உரிய அண்ணன், அதாவது தனக்கு முன்னால் பிறந்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிப்படி நல்லது நடக்கும்னு சொல்லுது. மூத்த சகோதரர்கள், கும்பராசிக்காருடைய மூத்த சகோதரர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக, ஏற்றம் நிகழக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான நேரமாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 12ஆம் வீட்டை பார்த்துருது. மருத்துவ செலவுகள் வரும், ஆனால் அது கட்டுக்கடங்கியிருக்கும். 12ஆம் வீட்டில் உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி கும்பத்திலே ராகு இருக்குது. அப்போ தலைராகுன்னு சொல்கிறது, உங்களுடைய மனசை எண்ணத்தை நீங்கள் சரியாக அலைவாய விட்டிங்கன்னா சிக்கலாகும். உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டேனே, பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ராகு உங்கள் தலையில் உட்காந்துருக்கார். உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றிக்கிட்டு சொல்கிற வாக்கிலேருந்து மாறி, அதாவது வாக்கை மாற்றி அதாவது ஒரு விஷயத்தையே மாற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அனர்த்தமாக அது மாறிவிடும். யோகம் செயல்படாது. ஏன்னா ராகு தலையில் நியாயமான விஷயத்தை நடத்தி ஆகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த ராகு சப்போர்ட்டாக இருப்பார். உங்களுக்கு நினச்சா முடிச்சிருவீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. 50 கோடி சம்பாதிக்கணும் இந்த வருஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா 50 கோடி சம்பாதிச்சிருவீங்க. 5 லட்சம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிருவீங்க. ஆனால் ஸ்டடி மைண்டோடு இருக்கணும். ஏன்னா ராகு தலையில் உட்காந்துருக்காரு. புத்தி மாறும். கவனம். அல்ப விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க, மாட்டிக்குவீங்க. ஆண் பெண் 2 பேத்துக்குமே சொல்கிறேன், கேவலமான விஷயங்களுக்குள்ளே போய் ஜாயின் ஆகி உங்கள் பேரை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த வருஷம். ராகு தலையில் உட்காந்து லக்னத்தில் ராகு இருக்கார். லக்னத்தில் ராகு இருந்தால் அபிலாசைகளை தூண்டுவார், ஆசைகளை தூண்டுவார். கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி பெண்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் கவனமாக, அதுவும் கும்பராசி மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இது. பால்வினை நோய்கள் வருவதற்கான ஆண்டாகவும் இருக்கும். தவறான பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அங்கே லக்ன குருவாக, இது ராசி குருவாக இருக்கிறார். யார் இருக்கார்? ராசியில் ராகுவே உட்காந்துருக்கார். ராசிக்கு உங்களுக்கே குருவாக மாறிட்டார் அவர். அப்போ ராகு பிரட்டி விடுவார். பெருசான எண்ணங்களை கொடுத்துருவார். ஒருத்தன் பாக்கெட்டில் வெறும் 50 ரூபா வச்சுருப்பான், 5 லட்ச ரூபாய்க்கு ஐடியா பண்ணிட்டு இருப்பான். அப்போ கடன் வாங்கி சிக்கலில் மாறிடுவான். பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தெம்பு வரும். தவறான முறையில் உங்களுக்கு நீங்களே உங்களை சமாதானம் செய்து கொண்டு ஏற்றமான விஷயங்கள் தன்னை மாற்றிக்கிட்டு போய் கடன் வாங்குறத பெருமையாக நினச்சி வாங்கிறாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஆக எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்கு இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மைனஸை தவிர எல்லா வகையிலுமே குருவுடைய 11ஆம் இட பார்வையாக அது தனகாரகன் 5ல் போய் உட்கார்ந்துருக்கிறது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அள்ளி தரும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு உயர்த்தட்டும் என்று சொல்லி விடைபெறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. நீங்கள் போக வேண்டிய இடம், குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் எந்த இடம் தெரியுமா? சாமிநாத சுவாமி.
சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. சுவாமிமலைக்கு போயிட்டு நீங்கள் வியாழக்கிழமையில தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மைனஸான பிரச்சனைகள்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ முருகப்பெருமானை தான் நான் சொல்கிறேன், குருவாக அவர் இருக்கிற ஒரே இடம் வந்து சுவாமிமலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா வாழ்கின்ற ஊர் சாமிமலை. ஏன்னா சிவபெருமானுக்கே அவர் அந்த இடத்துல வந்து குருவாக செயல்பட்டார். பெருமானை பிடிச்சி அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை மறந்ததுனால பெருமாவை பிடிச்சி என்ன பண்ணார், சிறையில் அடைச்சிட்டார். ஆக ஞானமே உருவாய் நின்று அகந்தையை அறத்தால் கொன்று ஆழ்கடல் முன்னே சுடராய் அருள்கின்ற வேளா போற்றின்னு 33 கோடி தேவரும் வணங்கிய மாபெரும் தெய்வம் முருகப்பெருமான். அவர் குருவாக அருள்கின்ற ஒரு அற்புதமான இடம் தான் சுவாமிமலை. ஆகவே நீங்கள் சுவாமிமலைக்கு சென்று வந்தால், யார் கும்பராசி என்பவர்கள் சுவாமிமலைக்கு சென்று வந்தால் வியாழக்கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னா மிக பெரும் வெற்றி வாழ்க்கையில் அடைவீங்க, மாற்றுக்கத்தில்லை. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.